பிள்ளை ஒன்று சுகம் இருந்திட்டாலோ பிள்ளை இல்லை மழை இருந்திட்டாலோ மகளை இல்லை நாகலோக பட்டணத்திலே நாகராஜனுக்கும் நாகைக்கும் ஆமையா பொன்னும் பொருள் இருக்கு சரதா சொத்தவத்திற்கு சோழல் நிறைந்திருக்கு இருக்கு ஏகபோகமான வசதி அவர்களுக்கு ஏராளமாக சொத்து ஆமா எக்கச்சக்கமான சொத்து அப்ப இந்த நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் சரி இத்தனை செல்வங்களும் நிறைந்திருந்த போதும் சரதா இரு பேர்களுக்குமே ஏந்தும் குழந்தை ஒன்று கிடையாது நான் ரெண்டு பேருக்கும் 50-55 வயசாச்சு ஒரு நல்லது உள்ளதை சாப்பிட்டு காலகாலத்துல போய் சேரும் நினைக்க வேண்டியானே இருந்த போதிலும் நீ நினைக்க மாட்டுக்க அப்படி நான் நினைக்கம்னா நீ எப்படி நினைக்க மாட்டேங்க அவங்க எப்படி நினைப்பாங்க நினைப்பாங்கண்ணா எனக்கு 3 பொட்ட பிள்ளைகளாச்சு ஒருத்தி கட்டி கொடுத்து வர சொல்ல வேண்டிட்டேன் அதனால அவங்களுக்கு வந்து குழந்தை கிடையாது ஆனா குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொன்னா மனக்கவலை ரொம்ப கஷ்டமா இருக்கும் நமக்கு ஒரு குழந்தை இல்லையா நமக்கு ஒரு குழந்தை இல்லையா வாங்க மாட்டேன் வரவும் மாட்டேன் வாசலிக்கு அழுகிய வரவே மாட்டேன் இல்லை மன்னா மன்னலைந்த கையாலை என் மடி பிடிக்க ஓர் மைந்தன் இல்லையே மன்னவா என் மன்னா இறை குடத்து தண்ணீரிலே இருந்து விளையாட பிள்ளை இல்லை இல்லையே மன்னா குறை குடத்து தண்ணீரிலே எனக்கு கோரி வைக்க ஒரு பிள்ளை இல்லை ஒரு பிள்ளை இல்லையே மன்னா கரை கரைக்கும் தேங்காயிலே கூட கையேந்த குழந்தை இல்லையே மன்னவா என் மன்னா மன்னா என்று பிள்ளை இல்லா வாசலுக்கு பெரியோர் வரமாட்டார் பிச்சை வாங்க மாட்டார் ஆமா மடலை இல்லா வாசலுக்கு மாநிலத்து மக்கள் கூட வரமாட்டார்கள் அல்லவா என் மன்னவா நானே மன்னவா மன்னவா என்று கதினா
சாரி 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 கம பதனி சரி நன்னே சரி நானே ஆஹூ ஆஹூ பிள்ளை இல்லாத கவலையே பெரும் கவலையாகி ஆமையா மதலை இல்லா கவலையை மனதிலே வைத்துக் கொண்டு நாகராஜன் இடத்திலே நாளுக்கென்றே அழுது புலம்புகின்றார். எப்படி கண்ணீரை வடித்தால் கவலை கொண்டிருந்தார். அப்பந்தான் நாகராஜன் சொன்னார், அம்மா ஏன் நாகக்கண்ணி, பிள்ளை இல்லை என்று நீ கவலைப்படாத. ஆண்டவன் அருள் இருந்தா நமக்கு 60 கப்பாகும் அழகான பிள்ளை இருக்கும். இறைவனுடைய அருள் இருந்தால் 70 கப்பாகும் ஏந்தும் பிள்ளை இருக்கும். அம்மா அஞ்ச வேண்டாம், அலைய வேண்டாம், மரங்கவலை உனக்கு வேணாம் என்று சொல்லி ஆத்து வாரா அங்கே ஆறுதலும் சொல்லி பாவம் செய்யல குழந்தை நமக்கு இல்லை. ஆவை அடித்துட்டு கொடுமை செய்துட்டு அடைக்கல நிறைய செய்துட்டு தாயுமில்லா பிள்ளைகள் தலையிலட்டி அடித்து மாதா இல்லா பிள்ளைகள் மண்டையில கொட்டிட்டு என்ன பாவம் நாமல் செய்வோம் இதுவரைக்கும் குழந்தை ஆவை அடித்தேனா, நாட கொடுமை செய்வேனா, வைத்தாருடைய அடைக்கலத்தை வைத்திய செய்வேனா, தாயுமில்லா பிள்ளையை தலையிலட்டி அடித்தேனா மன்னவா, மாதா இல்லா பிள்ளைகளை நான் மண்டையிலே கொட்டி விட்டேனா, அடுத்தவர்களை பேசினேனா, நான் அவமானப்படுத்தினேனா, என்ன பாவம் செய்தோம் இதுவரைக்கும் குழந்தை இல்லை மன்னவா என்று நாகராஜனை அழைத்த நாகக்கண்ணி. இப்போ ரைத்தாருடைய அடைக்கலம் சொன்னா பக்கத்து வீட்டுல சரி ஒரு மாமியாருக்கு தெரியாம மருமவ ஒரு அரையும் காலமா சேர்த்து கொடுப்பா பக்கத்து வீட்டுல. சரி குடுக்கும் போது வீட்டுக்குள்ள ஒரு சண்டை வரும்னு சொன்னா அந்த ரூபாயை வாங்கிட்டு நம்ம ஊர் வழி போவோமே அப்படின்னு நினைச்சுக்கிருப்பா. சரி அப்ப இவன் அடைக்கலமா அரையும் காலமா சேர்த்து பக்கத்துல கொடுப்பாளா,
கொடுத்த உடனே சொல்லுவா சரி மாமியாளுக்கும் மருமகளுக்கும் சண்டை வந்துடும். சண்டை வந்துடும். ஏட்டி நீங்க என் வீட்டுல இல்லாத ஆமா இவங்க அக்கௌண்ட பேசுப்போ பேசாம போ அப்படின்னு சொல்லுவேன். சரி வீட்டுக்குள்ள இருக்க விட மாட்டா. ஆமா இருக்க விட மாட்டான்னு சொன்ன உடனே இவ போய் ஆமா பஸ்ஸுக்கோ இல்ல கை செலவுக்கோ ஆமா போய் அக்கா ஏக்கா உங்ககிட்ட நான் ரூபா தண்டம்ல கொண்டாடிமா 300 ரூபா வச்சிருக்கீங்களா ஆமா இந்த ரூபாய் கொடுக்கா சரி அப்படின்னு சொன்னா அவன் என்ன சொல்ல தெரியுமா? அவன் என்ன சொல்லுவா? ஏட்டி ஏட்டி இங்கரு வண்டியை உடைச்சிருவேன். ரூபாய பத்தி பேசாத. ஆமா நீ யார்கிட்ட கொடுத்த ரூபா எப்ப கொடுத்த எப்ப கொடுத்த ஆமா அப்படின்னு சொல்லுதாவாதான். சரி அதாவது வைத்தாருடைய அடைக்கலத்தை வந்து வயலறிய செய்யப்படாது. கேட்டா கொடுத்துடணும். வயலறிய செய்யப்படாதுன்னா ஏ, அந்த ரூபாய் எடுக்கலாம் ஐயா. எடுக்க கூடாது. எடுக்க கூடாது. ஆமா இவ பாப்பா ஏ, நம்ம வீட்டுல இருக்க இம்சை போதாது. போதாது. இவ துன்பத்துல விழுந்தோம்னா என்ன கூட முடி சண்டை எடுத்து விட்டுருவான்ட்டு ஆமா அவன் நடப்பயணமா போ பக்கத்துக்கு. சரி அந்த அரியபுரத்தை தாண்ட என்ன ஊர்னே இருக்கு? ஐயப்பனுக்கு தாண்டா மேக திரையினர் இருக்கு. கிழக்கா கிழக்க அவளையானூர் இருக்கு. பூவனூர் இருக்கா? பூனூர் அங்க மேக்க தள்ளி இருக்கு. அங்க இருக்கு. நாட்டாவடிக்கு மேக்க. ஆமா நான் நாட்டாவடி சந்தைக்கு போன ஆளு. சரி என்னது விற்க போனியா? வியாபாரத்துக்கு. என்ன வியாபாரமோ? மொச்சக்கொட்டை. மொச்சக்கொட்டையா? நல்லா இருக்குமே, கொஞ்சம் வாங்கிட்டு வரக்கூடாது. உண்மையிலே சந்தை உண்டு இப்ப இல்ல, அதுக்கு மேல போங்க. மொச்சக்கொட்டையை மொத்தம் அவிச்சு தந்தியன்னு வைங்க. ஆமா விளையாட்டு வேடிக்கை அட்வான்ஸ் கொடுக்கண்டா. அப்படி அந்த நாகராஜனை அழைத்த நாகக்கண்ணி என்ன சொல்கின்றாள்? பிள்ளையில்லா கவலை கொண்டு ஆமையா என்ன வார்த்தை சொல்லுகிறார்? எப்படி? மன்னாதி மன்னவர் மன்னாதி மன்னவர் மௌடமுடி ராஜவர் கொஞ்ச தேவி நாகக்கண் இதனால இதுவரை எந்தரத்து பெண்களை 7 பிள்ளை தாயா நந்தரத்து பெண்களை பிள்ளை சூலியா பக்கத்து வீட்டுக்காரி 10 பிள்ளை வச்சடு அடுத்த வீட்டுக்காரியா 6 பிள்ளை வச்சடு குடிக்க கஞ்சி இல்லாத குடிநீ பிள்ளை வச்சடு அடுத்த பாய் இல்லாத 10 பிள்ளை வச்சடு கையில் நொண்டி கால நொண்டி கையில் நொண்டி கால நொண்டி கணக்கு பார்த்தா 6 பிள்ளை சொல்லி நாகக்கண் எல்லையில ஒரு முறை